ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம் வாங்க. ஜனவரியுடைய 29ஆம் தேதியானது ஒரு பயங்கரமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தை மாதத்துடைய 16ஆம் நாள். ஸோ இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது. ஆக்சுவலி மாதந்தோறும் அமாவாசையானது வரும். அதில் ஒவ்வொரு மாதம் அமாவாசை ஒவ்வொரு சிறப்பு கொண்டு இருக்கும். 12 அமாவாசையில் ரொம்ப முக்கியமான அமாவாசைனா 3 அமாவாசை சொல்லப்படும். ஒன்று புரட்டாசி அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று தைல வரக்கூடிய அமாவாசை. இதில் தைல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, தைல வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு என்ன நடக்கும்னா, தை அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ பூலோகத்தில் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க நம்மளுடைய லோகத்தில் இருந்து அவங்களுடைய லோகமான அவங்களுடைய லோகத்துக்கு போகிறதுக்கு இந்த நாளில் போயிடுவாங்க. அதனால தான் இந்த தை அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது. அதாவது அவங்களுடைய லோகமான அவங்க லோகத்தில் இருந்து நம்மளோட லோகத்துக்கு நம்ம கூட இருந்துட்டு இப்போ நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தை அமாவாசை அன்னைக்கு அவங்களுடைய லோகத்துக்கே போகிறாங்க. அதாவது பித்ரு லோகத்துக்கு போக போகிறாங்க. அந்த உலகத்துக்கு போகக்கூடிய அமாவாசை தான் தை அமாவாசை. அந்த அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதம்லாம் வழங்கிட்டு அவங்களுடைய லோகத்துக்கு திரும்பி போவாங்க. அதனால் இந்த அமாவாசையை விற்ற முடியாது. இந்த அமாவாசை தான் இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படும். ஸோ இந்த அமாவாசையில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று, இந்த காய்கறிகள் பயன்படுத்தக்கூடாது என்று இந்த அமாவாசையில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன காய்கறி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், மற்ற அமாவாசை போல் இந்த அமாவாசை கிடையாது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த விதிமுறைகள்லாம் கண்டிப்பாக நாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் அந்த அமாவாசைகள் பற்றி நிறைய நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஒரு விஷயம்னா, தை அமாவாசையில் கண்டிப்பாக நாம் விரத உணவு சமைப்போம். அதில் இந்த காய்கறிகள் மட்டும் சேர்த்து சமையல் செய்யக்கூடாது என்று மாபெரும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த காய்கறிகள் சேர்த்து சமையல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன காய்கறிகள் சேர்த்து சமையல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, அது என்ன காய்கறிகள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி முன்னோர்களை வழிபட உகந்த நாளாக ஒவ்வொரு அமாவாசையுமே கருதப்படும். ஆனால் பர்டிகுலராக வரக்கூடிய சில அமாவாசைகள் ரொம்ப அதிக அமாவாசையுடைய சக்தியை அதிகப்படுத்துது என்று சொல்லப்படுது. அதில் ஒரு ஒன் ஆஃப் த அமாவாசை தான் இந்த தை அமாவாசை என்று சொல்லலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிறப்பு வாய்ந்தது என்றாலும் ஒரு வருடத்தில் 3 அமாவாசைகள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. ஒன்று ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, இன்னொன்று புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாதி அமாவாசை, இன்னொன்று தையில் வரக்கூடிய தை அமாவாசை. இந்த 3 நாட்களில் அமாவாசையில் கண்டிப்பாக அனைவருமே தர்ப்பணம் கொடுத்து அவங்கவுங்க முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்படி மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாவமாக வந்துடும். அதனால் அந்த மாதிரி மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க. அதாவது முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. முன்னோர்களை வழிபாடு கண்டிப்பாக செய்திடுங்க. அந்த வகையில் அமாவாசை தினமான இந்த நாளில் நாம் கண்டிப்பாக நிறைய உணவுகள் சமைப்போம்.
அப்படி சமைக்கக்கூடிய உணவில் சில உணவுகளில் வந்து சேர்க்க வேண்டிய காய்கறிகள், சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என சாஸ்திரத்தில் சிலது சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னெல்லாம் வந்து சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உணவில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான காய்கறிகளில் 3 இருக்குது. ஒன்று வாழைக்காய், இன்னொன்று கீரை வகை, இன்னொன்று பூசணிக்காய். இது 3மே கண்டிப்பாக அமாவாசை படையில் சேர்க்க வேண்ட காய்கறிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த 3 காய்கறிகளும் வாழை இலையில் கண்டிப்பாக இடம் பெறணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உணவில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்று எதை சொல்லப்பட்டிருக்குன்னா, வெங்காயம் பூண்டானது சொல்லப்பட்டிருக்கு. வெங்காயம் பூண்டு வந்து சேர்க்காம தான் உணவு நாம் சமைக்கணும். அப்படி சமைச்ச உணவு தான் படையிலே வைக்கணும், நாம் உணவாக அன்றி எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் வெங்காயம் பூண்டு சமைச்சு ஏதாவது உணவு செய்தீங்கன்னா ஒரு பிரோஜனமும் கிடையாது. அதனால் வெங்காயம் பூண்டு இது 2மே சேர்க்காமல் சமைத்த உணவுகள் மட்டும் இந்த நாளில் எடுத்துக்கோங்க. அதே போல் தர்ப்பணம் முடித்ததுக்கு பின்னாடி திதி கொடுத்த பின் அகத்திக்கீரைங்கிற ஒரு கீரையை வந்து பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும். அதை கொடுக்காம நாம் தர்ப்பணம் கொடுத்ததுடைய முழு பலனை பெற முடியாது. அதனால் இதையும் ஞாபகம் வச்சு அந்த நாளில் வந்து தர்ப்பணம்லாம் கொடுத்ததுக்கு பின்னாடி திதி கொடுத்ததுக்கு பின்னாடி பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை கொடுக்க மறக்காதீங்க. ஏன்னா 30 முக்கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய கோமாதா வந்து அகத்திக்கீரை கொடுக்கும்போது நமது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்காதீங்கிறத சொல்கிறேன். அதோடு முன்னோர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கறதன் மூலிமா உங்களுடைய முன்னோர்களுக்கு மோட்சமும் கிடைக்கும். எனவே முன்னோர்களுக்கு வரக்கூடிய இந்த தைமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய தோஷத்தை போக்கி வளம் பெற நான் சொன்ன விஷயங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது என்ன காய்கறிகள் சமைக்கணும், எதை சமைக்கக்கூடாது, அகத்திக்கீரை கொடுக்கறது, இந்த மாதிரி நான் சில விஷயங்கள் சொன்னல, இதை எல்லாமே வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ண உங்களுடைய பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல மடங்கு அதிகரிக்கும். அதே போல் இந்த அமாவாசையில் தர்ப்பணம்லாம் கொடுக்காம மட்டும் இருக்கக்கூடாது. மற்ற அமாவாசையில் கூட தர்ப்பணம் கொடுக்காம இருந்துடலாம். ஆனால் இந்த தை அமாவாசையில் தர்ப்பணம் திதியெலாம் கொடுக்காம இருக்கக்கூடாது. அவங்களுடைய பெயரை சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைச்சியே ஆகணும். அப்போ தான் அவங்களுடைய மனசு வந்து திருப்தியாகும். அவங்க மனசு திருப்தியானால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களானது வெற்றியாகும். ஆக்சுவலி முன்னோர்களுடைய சாபம் இருந்ததுன்னா நம்மளால் வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நமக்குன்னு சில ஆசீர்வாதம் தேவைன்னா அது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மெயினாக சொல்லலாம். நம்மளுடைய தோஷங்கள் எல்லாமே வந்து நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தாவே நம்ம வாழ்க்கையில் நாம் நினச்சது வெற்றியானது பெற முடியும். அதே போல் இப்போ நாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியம் செய்கிறோன்னா அந்த காரியத்துக்கு உதவியாக இருக்கிறது நம்ம கிரகங்களும் நம்ம குலதெய்வமும் முன்னோர்களும் தான். குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நம்ம சரி செய்யாமல் எதையுமே நம்மளால் வந்து திருப்தியாக பண்ண முடியாது. அதனால் முன்னோர்களை திருப்திப்படுத்தினா முன்னோர்களே குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி முன்னோர்களானது சொல்லப்படுது. ஸோ இந்த தை அமாவாசையில் முன்னோர்கள் ப்ரையாரிட்டியை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இப்போ இருந்தே ஒவ்வொரு வீடியோவில் தை அமாவாசையில் என்னெல்லாம் செய்யணுங்கிறதெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதில் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக தை அமாவாசையில் எதை சமைக்கக்கூடாதுங்கிறத சொன்னேன். ஸோ இந்த சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தை அமாவாசையுடைய சிறப்பையும் அமாவாசையில் என்ன உணவில் வந்து சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற காய்கறிகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனும் அடையிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயினாக இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.